பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், அதனுடைய 42, 43 வசனங்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Luke chapter 23 verse 42 and 43. Then he said, Jesus, remember me when you come into your kingdom. Jesus answered him, truly I tell you, today you will be with me in paradise. Amen. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதியை தான் நாம் இப்போது வாசித்தோம். அமேன் ஸ்தோத்திரம். எல்லா வருடமும் அமேன் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அமேன். ஈஸ்டருடைய முந்தின வாரங்களிலே அமேன் ஸ்தோத்திரம் சிலுவையில் அறையப்பட்ட காரியங்களை நம்ம தியானிக்கும் போது இந்த வசனங்கள் எப்போதும் நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம், இயேசுவை சிலுவையில் அறையும் போது எல்லாரும் இயேசுவை பரிகாசம் பண்ணுகிறார்கள். அதாவது அமேன் ஸ்தோத்திரம் ஜனங்கள், அவர்களுடனே கூட அதிகாரிகள். 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அமேன் ஸ்தோத்திரம். அவர்கள் சொல்லுகிறாங்க, நீ மற்றவர்களை ரட்சித்தாயே, அமேன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனானால் அமேன், உன்னைத்தானே நீ ரட்சித்துக்கொள் என்று இயேசுவை இகழ்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, போர் செய்வதரும் அவர்களிடத்தில் சேர்ந்து காடியை கொடுத்த பிறகு இயேசுவை அவர்களும் பரியாசம் பண்றாங்க. நீ யூதரின் ராஜாவானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள். அதே நேரத்தில் அவங்க அவன் எல்லாரும் காமனாக வெளியே நிற்கிறாங்க. ஆனால் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மற்றவங்க பரியாசம் பண்ணுறாங்க, மற்றவங்க ஆமென் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க என்று சொல்லி நாமும் அதே மாதிரி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே அந்த மனுஷனை இகழ்கிறான். உடனே 40ஆம் வசனத்தில் மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே நாம் மற்றவங்களை பரியாசம் பண்ணும்போது, தூஷிக்கும் போது, எல்லாவற்றையும் விட ஆமென் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பல இடங்களில் தூஷிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் பரியாசம் பண்ணும்போது, இல்லாவிட்டால் இயேசுவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளை நம்ம நிந்திக்கும் போது நம்ம ஒன்று நினைக்கணும், நம்ம தேவனுக்கு பயப்படுகிறது இல்லை. எல்லாரும் செய்கிறாங்க, நானும் அவங்க கூட செய்தா என்ன பிரச்சனை என்ன நம்ம யோசிக்கலாம். இல்லை இல்லை, எங்கேயும் நாம் ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் யூனிக் கேரக்டராக இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் அவன் ஸ்தோத்திரம் சர்ச்சு போகிறாங்க, நானும் போகிறேன். யாருமே போகலை, நானும் போகாமல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் எல்லாரும் வெக்கேஷனுக்கு அங்கங்கே அவன் ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகிறாங்க, எதுவுமே நடக்கலை, நானும் போகிறேன். அப்படி மற்றவங்களை பார்த்து அவங்க செய்கிற மாதிரி நம்ம செய்கிறவங்களாக அல்ல. அப்படின்னா நம்ம தேவனுக்கு பயப்படுகிறது இல்லை என்று அர்த்தம். ஆனால் 41ஆம் வசனத்தில் பாருங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான் மற்றொருவன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவனை கடிந்து கொண்டது மட்டுமல்ல, இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். எல்லாரும் இயேசுவை பரியாசம் பண்ணுறாங்களே, அங்கே ஒருத்தங்க கூட இயேசுவுக்கு பட்சமாக பேசுகிறவங்க இல்லை. நமக்கு தெரியும், அந்த அதிகாரங்களை எல்லாம் வாசிக்கும் போது எல்லாரும் இயேசுவை காட்டி கொடுத்து சீஷனாகிய யூதாஸ் காரியத்திலிருந்து எல்லாரும் இயேசுவை பரியாசம் பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, கேள்விகளை கேட்கிறாங்க, அவனை இகழ்கிறாங்க. இயேசுவோடு கூட இருந்த பேதுரு கூட அவன் இயேசுவை 3 முறை மறுதலித்த எந்த சீஷனுமே அங்கே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்திலே
இந்த ஒரு குற்றவாளி மட்டும் ஏன் இயேசுவுக்கு பட்சமாக பேசுகிறார்? பட்சமாக அல்ல, உண்மையானதை பேசுகிறார். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. குற்றவாளி தான், அது உண்மைதான். அது அவனுக்குள்ள ஒரு சத்தியம் இருந்துச்சு. இயேசு எப்படி சிலுவையில் அறையப்பட்டு எப்படி பாடுபட்டாலும், எப்படி இவங்க இயேசுவை கொன்று போட்டாலும், இயேசு ஹல்லேலூயா அவருடைய ராஜ்யத்தில் வருவார். ஆமென். எந்த ஆமென், அவர் உண்மையான ராஜாதி ராஜா என்று அவருக்கு அந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தெளிவு இருந்தது. அதனால் இயேசுவே என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். ஆனால் 43 வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறேன். எல்லாரிடத்திலே எல்லாருக்காகவும் இயேசு வேண்டிக் கொள்கிறார் இல்லையா? 34 வசனத்திலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு எல்லாரையும் மன்னித்தார். ஆமென். அப்படி பிதாவிடத்திலே வேண்டிக் கொண்டார். ஆனால் இந்த குற்றவாளி, இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இயேசுவோடு கூட பரதீசில் இருக்க வேண்டிய பாக்கியம் கிடைத்தது. ஏன்? மற்றவர்களை போல பேசலை, மற்றவர்களை போல கிரியை செய்யலை. அவன் ஒரு யுனிக்காக, உண்மையாக, உத்தமமாக காணப்பட்டார். இந்த நாட்களிலே அந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், நம்முடைய பிரதர்ஸ், சிப்ளிங்ஸ், நம்முடைய பேரண்ட்ஸ், நம்முடைய பாஸ்டர்ஸ், நம்முடைய பிலீவர்ஸ், ஹல்லேலூயா, நம்முடைய நைபர்ஸ் எல்லாரையும் பார்த்து அவங்களே போல, அவங்க மாதிரி, இவங்க மாதிரி என்று நம்ம யோசிக்காம வேத புத்தகத்தை வாசித்து இயேசுவை யார் என்று நாம் அறிந்து கொண்டு உண்மை மொத்தமாக ஸ்தோத்திர விசேஷம் உள்ளவர்களாக இயேசுவை உண்மையாக சேவிப்போமாக, ஆராதிப்போமாக. எந்த நிலையிலும் யார் கைவிட்டாலும், யார் மறந்தாலும், யார் தள்ளினாலும் ஏசப்பா நம்மை கரம் பிடித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்களை, ஆறுதலை, சமாதானத்தை தந்து கர்த்தர் அடைக்கலமாக நம்மை நடத்துவார். அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள அப்பா கிருபை செய்வார். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுவை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளுக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரை, தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னே எங்களை கண்டீர், எங்களை தாயின் கருவிலை உருவாக்கிறீர், எங்களை சிருஷ்டித்தீர். நன்றி ராஜா. பிறந்த நாளில் இருந்து துவரைக்கும் அப்பா நீர் நடத்தி வந்தீர் அப்பா. அதனால் மற்றவர்களை சொல்றது போல அல்ல, பிறருடைய ஆலோசனைகள் அல்ல, மற்றவர்களுடைய பிறைகள் அல்ல கர்த்தாவே, உண்மையாக உண்மை சேவித்து உண்மை ஆராதித்து உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே பரலோக சந்தோஷங்களை அனுபவிக்க அப்பா எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா நீர் எங்களோடு கூடியிருந்து அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் அந்த வாக்கு தத்துவத்தையும் அதோடு கூட பூமியிலேயும் அப்பா எங்களுக்கு இந்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.